சிம்சோன் என்பவர் தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய பலசாலி. அவரது பலம் அவரது தலைமுடியில் இருந்தது. தேவனின் ஆவியால் அவர் சிங்கத்தையே கையால் வீழ்த்தினார். ஆனால் சிம்சோன் தவறான நம்பிக்கையால் தலீலா என்ற பெண்ணிடம் தனது பலத்தின் ரகசியத்தை சொல்லிவிட்டார். அவள் அவர் தூங்கும்போது தலைமுடியை வெட்டினாள். அதனால் சிம்சோன் தனது பலத்தை இழந்து எதிரிகளால் பிடிக்கப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். சிறையில் இருந்தபோது அவர் மனம் திரும்பி தேவனை வேண்டினார். பெலிஸ்தியர்கள் சிம்சோனை ஒரு பெரிய மண்டபத்தில் காட்சிக்காக கொண்டு வந்தார்கள். கண்கள் குருடாக்கப்பட்டு பலமில்லாத நிலையில் அவர் இரு தூண்களுக்கிடையில் நிறுத்தப்பட்டார். தேவனே, இன்னொரு முறை எனக்கு பலம் தாரும் என்று ஜெபித்தார். தேவன் அவருக்கு பலம் கொடுத்தார். சிம்சோன் தூண்களைத் தள்ளி மண்டபத்தை இடித்தார். பல பெலிஸ்தியர்கள் மரணமடைந்தார்கள். சிம்சோனும் அங்கே உயிர் துறந்தார். ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப்.